Recording is on. ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்து அந்த 16 பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோன்றத வந்து நான் ஒரு சம்மரி மாதிரி கொடுக்குறேன். நம்ம ஏன் கந்தர் அலங்காரம் படிக்கிறோம்னு பார்த்தோம், எப்போ படிக்கணும், எப்படி படிக்கணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சேவல், மயில், அப்புறம் வந்து வேலோட பெருமைகள் பார்த்தோம். அப்புறம் நம்ம வந்து நம்ம இந்த மாயையிலேருந்து இந்த ஐம்புலன்கள்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அப்புறம் நம்மளுக்கு வர தடைகள், அப்புறம் நம்மளோட பயம் நீக்கிறதுக்கு, அப்புறம் நம்மளோட நம்ம முன்னேறணுன்றதுக்கு நம்ம எப்பயுமே வந்து முருகனோட திருவடிகளை பற்றி கொண்டோம்னா நம்ம இதுலேருந்து எல்லாத்துலேருந்தும் நம்ம வெளியில வர முடியும் அப்படின்றத தான் நம்ம பார்த்தோம் இது வரைக்கும். இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும்ன்றத பார்த்தோம் இல்லையா? அதாவது நம்ம முருகரை துணை கொண்டோம்னா நம்ம வந்து எது ஒன்னால பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஆனா இந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம தினந்தோறும் நம்ம என்னென்ன பண்ணா முருகனோட அருள் நம்மளுக்கு தானா வரும்ன்றத தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாட்டை படிச்சுடுறேன். தடுங்கோல் மனத்தை விடுங்கோல் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோல் இருந்தபடி இருங்கோல் எழுபாரும் உய்ய கொடும் கோப சூர் உடன் குன்றம் திறக்க தொலைக்க வைவேல் விடும் கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே. இதான் பாட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம வேர்டா பார்க்கலாம். தடுங்கோல் மனத்தை, இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா வந்து இது நானும் வந்து யூடியூப் அது மாதிரி பார்த்து தான் மீனிங் எடுத்தேன். ஸோ நம்ம மனத்தை வந்து ஐம்புலங்களின் வழியாக செல்ல விடாமல் தடை செய்யுங்கள்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. என்னன்னா, நம்ம கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், நம்மளோட கண் வந்து சாமியை பார்க்குது. ஆனா நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட மைண்டை வந்து எங்கனாச்சும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த எக்ஸாம்பிள் சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த தடுங்கோல் மனத்தை என்னும் போது நம்ம சிந்தனையை சிதற விடாமல் இருக்கிறத தான் வந்து இங்க குறிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நம்ம எந்த வேலை செஞ்சாலும், எந்த செயல் செஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருந்ததுன்னா அது வந்து அது அது எல்லா வேலையிலும் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அந்த ஃபோக்கஸ் இருந்ததுன்னா இட்ஸ் எகெயின் நம்ம கண்ட்ரோல் பண்றோம். இந்த 5 சென்சஸ், ஐம்புலன்களையும் கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட் விடுங்கோல் வெகுளியைன்ற போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கோபம் வந்து எல்லா கோபமும் வந்து விட முடியாது. ஏதோ ஒரு தப்பு நடக்குது நம்ம முன்னாடின்னும் போது நம்ம கோவப்படுறது வந்து இது கரெக்டானது. அதே வந்து ஒருத்தவங்களை ஹர்ட் பண்றதுக்காக, ஒருத்தவங்களை கஷ்டப்படுறதுக்காக நம்ம கோவப்படுறோம்னா அது தப்பு. அதை நம்ம விடணும். நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? இந்த திருக்குறள்லயே நிறைய நம்ம கோபத்தை பத்தி படிச்சிருக்கோம். நம்ம கோபம் வந்து நம்மளே அழிச்சிடும்ன்றதெல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? நான் இதுக்கு ஒரே ஒரு கோட் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா வந்து இது வந்து மதரோட கோட்டு. ஆங்கர் வந்து கோபம் வந்து என்னன்னா நம்மளோட வீக்னஸ், நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அதை தான் நம்ம கோபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ சிலதெல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? நம்ம எப்படி இதை தவிர்க்கலாம்னா, நம்ம ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போது நம்ம கொஞ்சம் பொறுமையா எதுவும் பேசாம அப்படி இருந்தோம்னா நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுதான் இது. ஃபர்ஸ்ட் செகண்ட், விடுங்கோல் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோல். எப்பயுமே நம்ம தானம் செய்யணும் சேரிட்டியில. இது வந்து எப்படி நான் பார்க்குறேன்னா, நம்ம எதையும் எதிர்பார்க்காம செய்யறது தான் தானம். இப்போ நம்மளுக்கு எது தேவையோ அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது தான் அது தானமா இருக்கும். நம்ம கிட்ட நிறைய இருக்கு, அதை கொடுக்கறது வந்து தானம் கிடையாது. இதுவும் வந்து நான் மதர் தெரேசா ஒரு டைம் சேரிட்டியோட டெஃபினிஷனை பார்த்து தான் நான் இதை சொல்றேன். ஓகே. நம்ம எல்லாம் நிறைய பண்ணுவோம். பட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மணி
சம்டைம்ஸ் மணி குடுப்போம், சம்டைம்ஸ் ஃபுட் குடுப்போம், சம்டைம்ஸ் நாலேட்ஜ். ஸோ நெறைய ரிசோர்ஸஸ் இருக்கு தானம் பண்றதுக்கு. ஸோ எல்லாமே வந்து இட்ஸ் அ வேல்யூ ஆடட் தான். நம்பளால என்ன முடியுமோ, அததான் நம்பளுக்கு மத்தவங்களுக்கு குடுக்க முடியும். ஸோ எப்பயுமே காசு தான் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. நம்பளால முடிஞ்சத நாலேட்ஜும் வந்து இது குடுக்கறது வந்து கண்டிப்பா அதுவும் தானம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா வந்து இருந்தபடி இருங்கோல். அம் நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு படியா மேல போகும்போது, நம்ம எப்பயுமே அந்த அடக்கம் இருக்கணும். லைக் ஹம்பிளாவே இருக்கணும் எப்பயுமே. அ நம்ப வந்து பழச மறக்கவும் கூடாது. மத்தவங்கள வந்து மரியாதை இல்லாம நடத்தவும் கூடாது. நம்ம ஒரு இடத்துல ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கோம்னு சொல்லிட்டு மக்கள நம்ம பீப்பிள இல் ட்ரீட் பண்ணக்கூடாது. ஸோ அத தான் இங்க சொல்றாங்க. ஸோ 4 கேரக்டர் ரைட்? இப்போ சம்டைம்ஸ் நம்மளுக்கே தோணும். நம்ம ஒரு பொசிஷன்ல இருக்கோம். இந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. பட் அது வந்து ஒரு ஒரு கெத்தெல்லாம் காமிக்க தேவையே இல்ல. நம்ம ஒரு ஹம்பிளா இருக்கிறது எப்பயுமே நம்ம வந்து ஹம்பிளா இருக்கிறது ரொம்ப நல்லது. அததான் இங்க அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 4 கேரக்டர் எப்பயுமே சிந்தனைய சிதற விடாம, நம்ம வந்து கோபத்த வந்து அடக்கிட்டு, தானம் எப்பயுமே செஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து அ எந்த நிலையில போனாலும் நம்ம அடக்கமா இருக்கிறது. ஸோ அ தி ஹியூமிலிட்டி ரைட்? அத வந்து இங்க சொல்லியிருக்காங்க. இந்த 4த்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, "எழுபாரும் உய்ய கொடும் கோப சூர் உடன்" அப்படின்னா வந்து 7 உலகங்களும் பிழைக்குமாறு கொடிய கோபத்துடன் கூடிய சூரபத்மனுடன் கிரௌஞ்சமலையும் பிளந்து துலக்கப்பட்டு அழியும்படி கூர்மையான வேள்வினை விடுத்தருளிய திருமுருகப் பெருமானது திருவுள்ளமானது தானாகவே வந்து வெளி தன் வந்து நம்மள தானாகவே வந்து சேரும்ன்றது தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. யா தேங்க்ஸ். யா சாரி.